மூன்றாவது முறையாக மின் கட்டண உயர்வை அறிவித்த விடியாதிமுக அரசின் பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியாதிமுக அரசு என்று விமர்சித்துள்ளார். தமிழக மக்களை அனைத்து வகைகளிலும் வாட்டி வதைப்பதற்கென்றே 3 ஆண்டுகளாக மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வரி குதிரை மேல் உள்ள வரிகளை கூட எண்ணிவிடலாம், எண்ண முடியா அளவிற்கு வரிகளையும் கட்டண உயர்வுகளையும் மக்கள் மீது சுமத்தி சர்வாதிகார ஆட்சி நடப்பதாகவும், திமுக ஆட்சி வரும்போதெல்லாம் கடுமையான மின்வெட்டாலோ மின் கட்டண உயர்வாலோ தமிழக மக்கள் பாதிக்கப்படுவது வாடிக்கையாகிவிட்டது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2011 புரட்சித் தலைவி ஆட்சியில் மின் பற்றாக்குறையாக இருந்த தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டியதை அனைவரும் நன்கு அறிவார்கள் என்றும், தமிழக மக்களின் சுமையை குறைக்க 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை வழங்கியது புரட்சித் தலைவியின் அரசு என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பலனை கூட ஏழை எளிய மக்கள் அனுபவிக்க கூடாது என்ற தீய எண்ணத்துடன் மின் கட்டணத்தை ஆண்டுதோறும் விடிய அரசு உயர்த்தி வருகிறது என்றும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் ஏமாற்றம் 2022 தைப்பொங்கல் பரிசு என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். மேலும் 2022 உள்ளாட்சித் தேர்தல் வெற்றிக்கு பிறகு சொத்து வரி, குப்பை வரி, குடிநீர் கட்டண உயர்வு என மக்களுக்கு பரிசளித்தது விடிய அரசு என்றும் தனது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்வு, வரி உயர்வு போன்றவற்றால் மக்களின் கோபம் எரிமலையாக வெடிப்பதற்கு முன்பு மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.